வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் சப் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம எந்த இடம்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி. அடுத்ததை நம்ம அந்த 500 ஸ்ட்ராடில் அப்படின்ற ஒரு விஷயம் நாளைக்கு உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்லேயே அதான் நடந்தது. ஸோ ஓப்பன் மார்க்கெட்லேயே ஓப்பனுக்கு மேலே போனவங்க இந்த ரேஞ்சை கட் பண்ணல. ஸோ இதை கட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஓப்பன் டு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். இல்லை, அகெயின் மார்க்கெட் எங்கே வராங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸில் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்து போனோன்னே என்ன ஆகுறாங்கன்னா 25,500 ஸ்ட்ராடில் ஆகுது. ஸோ இதில் வந்து 550 எப்படி ஜீரோ டு ஹீரோ ஆனாங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததாக இந்த ஸ்ட்ராடல் ஒரு விஷயமா வச்சு ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே நடக்கும்போது எந்த மாதிரிலாம் ட்ராப் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணதும் ஒரு ட்ராப்பு தான். அதே மாதிரி இந்த 550க்கு மேலே ட்ரேட் ஆனது எல்லாமே ட்ராப்பு தான். அண்ட் இது வந்து கடைசியாக ஏறின இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ப்ரீமியத்தில் உள்ள கால்குலேஷன்ஸ் 25,550 புட் ஆப்ஷனை டிகே பண்ணணும். ஒரு சம் பர்சன்டேஜ் வரைக்கும் டிகே பண்ணணும். அதுக்கான வேலைகள் தான் அது. சரிங்களா? அதை வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதாவது ஒரு எட்ஜ் இருக்காங்க அப்படின்னா அந்த எட்ஜில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படி அவங்க ஜீரோ டு ஹீரோ பண்ணலாம், என்னென்ன பர்சன்டேஜஸ் அடிப்படையில் எப்படி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கிளாஸஸில் இருக்கும். ஸோ இந்த மந்த்லி கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு வர்ற ஜூலை 6th ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செஷன் தான் இருக்கும். செஷன் ஒரு 2 to 3 hours வரைக்கும் போகும். வெறும் 4 செஷனுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கிடையாது. 4 செஷனுக்கான ரேட் மட்டும் கிடையாது. அப்படி இல்லை எனக்கு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 4 செஷனுக்கு ஃபீஸை நான் 50% குறைச்சிக்கிறேன். ஆனால் அகெயின் நீங்கள் என்கிட்ட வந்து டவுட் கேட்கக்கூடாது. அதுக்கு ஓகேன்றவங்க மட்டும் டிஸ்கவுண்ட் கேட்டவங்களுக்காக சொல்கிறேன். அகெயின் நீங்கள் வந்து என்கிட்ட டவுட் கேட்கக்கூடாது. அதுக்கு நீங்களாக தான் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? அப்படின்றவங்க அந்த 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் டவுட் கேட்குறதுக்காகத்தான் டவுட் நம்ம கிளியர் பண்ணுவோம் இல்லையா? கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஒரு கான்செப்டை வந்து அப்படி இன்ட்ராடேக்கும் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் சப்போர்ட் கொடுத்து, சரிங்களா, ஓவராலாக அவங்கள ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காகத்தான் அந்த ஃபீஸ். இல்லை அந்த ஃபீஸ் வந்து என்னால் அஃபோர்டபுள் பண்ண முடியல அப்படின்னா இப்போதைக்கு கையில் இல்லைன்னா பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு அனலிசிஸ் எடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களாக அதுலேருந்து ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சால் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பட் எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே விஷயந்தான், என்றைக்குமே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸையும் மார்க்கெட் சினாரியோவையும் விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஓவரால் இந்த ட்ராப் ஆகட்டும் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ள. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஒரு ரேஞ்சு செட் பண்ணி அந்த ரேஞ்சை கட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும், பெரிய ரேஞ்சு கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு. ஆனால் இது வந்து போன வாரத்தில் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். லாஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு நடந்தது இல்லையா? கிட்டத்தட்ட 26ஆம் தேதி. அப்போ எப்படி ட்ரேடாக இருக்காங்க நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே. நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயத்துக்கு மேலே ட்ரேட் ஆகி அங்கே நம்மளுக்கு இந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து ஜீரோ டு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி நடந்தது எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள. நல்லா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹை டு லோன்னு முடிச்சிட்டாங்க, ஒரு நல்ல மொமெண்டத்தில் நல்ல பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் முடிச்சிருக்காங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஹையை போய் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி, 80% கம்மி. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல மொமெண்டத்தில் நீங்கள் பை பண்ணிவிட்டு நேராக எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுவாங்கன்னு நினச்சி நிறைய பேர் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல லாஸில் நிறைய பேர் இந்த இடத்துல லாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ரேஞ்சு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு 25,500 மேலே 50 கீழே 50ன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த 25,550 புட் ஆப்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜஸில் கரைவாங்க, ஸோ கரைஞ்சி ஜீரோ டு ஹீரோ கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை நீங்கள் என்ட்ரி ஆகிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், தெளிவாக கரெக்டாக யோசிச்சு எடுக்கணும். ஒரு ப்ரீமியம் வந்து நியர்பை லோவில் எடுக்கணும். எந்த ஒரு ப்ரீமியம் ஆகா சூப்பராக ஏறுறாங்க, ப்ரீமியம் இதுக்கப்புறம் எடுத்தால் இன்னும் ஏறுவாங்க சொல்லி ஹை ப்ரைஸில் போய் மாட்டிக்கக்கூடாது. லோவில் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி
டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணணுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஸோ அதேமாதிரி நம்மளுக்கு 25,550 புட் ஆப்ஷன் வந்து நியர்பை நம்மளுக்கு 26 ரூபா. ஒரு சிம்பிளான கால்குலேஷன் தான். 25,500 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்த்தா 550 தாண்டி போகக்கூடாது. 550 தாண்டி போகும்போது திருப்பி உள்ளே வர்றாங்க அப்படின்னா இந்த 26 ரூபா அப்படின்றது 25,500 தான் மார்க்கெட்டை முடிக்க போகிறாங்கன்னா 26 ரூபா எவ்வளோ ஆக போகிறாங்க? 50 ரூபா ஆக போகிறாங்க. அப்போ அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ? 130 ரூபா. ப்ரீவியஸ் க்ளோஸில் நம்ம எப்போயுமே சொல்கிற கணக்குப்படி ப்ரீவியஸ் க்ளோஸில் பாதி எவ்வளோ? 65 ரூபா. அப்போ அந்த 65 ரூபாயை ஃபஸ்ட்டு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் க்ளோஸை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 65 ரூபானா நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆகணும். ஸோ அப்போ அந்த 65ன்றது நியர்பை ரீச் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் நல்ல மொமெண்டத்தில் நம்மளுக்கு ஃப்யூச்சருமே ஓப்பனை கட் பண்ணனால அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நானுமே நியர்பை 65 வரைக்கும் தான் டார்கெட் வச்சுருந்தேன். பட் அந்த 65 டார்கெட் நம்ம எக்ஸீட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃப்யூச்சருமே ஓப்பனுக்கு நியர்பை இருக்கிறனால ஸோ ஃப்யூச்சருமே எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் ஹோல்டு பண்ணதுனால நம்மளுக்கு 130 வரைக்கும் டார்கெட் கிடச்சிது. ஸோ அந்த 26 to 130 எக்ஸாக்டாக 26ல் நீங்கள் பை பண்ணிக்கலாம்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தான் நம்மள்ட்ட ஒரு பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரியை எடுக்கிறோம். ஸோ அது முழுக்க மந்த்லி கிளாஸஸில் தான் இருக்கும். இதை வேணால் நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எட்ஜில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எவ்வளோ தூரம் கரையிறாங்க, அதுலேருந்து என்ன மாதிரி போகிறாங்கன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டேட்டாஸ் எடுக்காமல் அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறது அனலைஸ் பண்ணாமல் டேட்டா இது பண்ணாமல் ஜஸ்ட் ஒருத்தர் ஒரு கால்ஸ் மாதிரியோ சஜஷன்ஸ் மாதிரியோ கொடுக்குறத வச்சு ரொம்ப நாளைக்கு பணம் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரெயின் ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம டெய்லியுமே வீடியோ போட்டு வரோம். சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணி தான் பண்ணணுன்றது கிடையாது. அது ரெண்டாவது பட்சம். சரிங்களா? முதல்ல நீங்கள் வீடியோஸை பார்த்து அனலைஸ் பண்ணி இதில் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நீங்கள் ராங்கான ட்ரேட்ஸ்லேருந்து தப்பிச்சிருவீங்க. அதுக்காகத்தான் வீடியோ போட்டு வரோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு 25,400. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் 26,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே வரைக்கும் கொடுக்குறதுக்கு நம்மள்ட்ட வேல்யூ இல்லை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியர்பை 25,600 25,700 கூட சம் வேல்யூஸ் இருக்காங்க. சரிங்களா? அப்போ 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தால் 1 2 3 4 5 6. சரிங்களா? அப்போ இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எட்ஜஸ் என்னென்னு எடுக்கணும். அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 400 எடுத்துக்கிட்டால் 400க்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன் வந்து 25,500. அதுக்கு கீழே அதுக்கு மேலே இருக்க கால் ஆப்ஷன் வந்து 25,600. அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்றது 25,400. சாரி 25,400 தப்பாக சொல் 25,400 to 25,500. அப்போ 25,450. நல்லா யோசித்து பார்த்துங்க. இந்த ஒய்டர் எட்ஜுக்கு நியர்பை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இது மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ், அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஃபால் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஹேண்டில் பண்ணணும். நியர்பை ஒரு ஒய்ட் எட்ஜு கிட்ட முடிச்சுக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நம்மளுக்கு 500 ஸ்ட்ராடலும் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து 400 முடிச்சுக்கிறாங்க. அப்போ 400 to 500 450 மிட் பாயிண்ட்டு. அடுத்து 400 to 800 கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 25,600 to 600 மிட் பாயிண்ட்டு. அப்போ 25,450 to 600 150 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் புல்லிஷாக திரும்பினாலும் இந்த 600 பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன மார்க்கெட் ஒரு புல்லிஷ்ன்றதே அந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷனே கிடைக்கும். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ள ட்ரேட் ஆகி நியர்பை லோக்கு நியர்பை முடிச்சுக்கிறாங்க. அப்போ நாளைக்கு இந்த லோவை பிரேக் பண்ணோம்னா இந்த வீக்குடைய லோவில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போ 400 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 136. 500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 130. இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 400. ஆனால் 400 புட் ஆப்ஷனும் 500 கால் ஆப்ஷன் ஓடிஎம் கால் ஆப்ஷனும் இருக்காங்க. அப்போ என்ன இருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. அப்போ 25,400க்கு 136 அப்படின்னா 25,264. சரிங்களா? அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 25,630. ஸோ இந்த 130 + 136 266 அப்படின்னா 25,134 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். சாரி ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம்.
அதுக்கப்புறமா நம்மளுக்கு இதிலேருந்து ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 266 25 766. ஸோ மேலே நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன ஆகுறாங்க, இந்த ஒயிட் எட்ஜோட டாப்புக்கிட்ட நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப் வருது. ஒயிட் எட்ஜோட டாப்புக்கு கீழே தான் ஒயிட் ரேஞ்சோட டாப் வருது. பட் பாட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒய்டர் எட்ஜ் இருக்குல்லையே, அந்த எட்ஜோட பாட்டத்துக்கு கீழே தான் 25 264 வருது, 25 134 வருது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே ரேஞ்சை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு கீழே ரேஞ்சை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து அதுதான் தெரியுது. அப்போ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை. நாளைக்கு வந்து இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஞ்சஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து எப்படி மொமெண்டம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்கும். கால் சைடு 10 புட் சைடு 11 2 பேருமே கம்மியாக தான் இருக்காங்க. ஓவரால் நாளைக்கு 2 பேருமே அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த வாலட்டிலிட்டியில் வந்து யார் சைடு வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கோ அவங்க சைடில் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அகைன் மீன் ரிவர்ஸெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 56,800 நியர்பை முடிச்சுக்கிறாங்க. ஸோ 56,800னா அதே 57,000 தான். அப்போ நியர்பை இந்த 57,000க்குள்ளே தான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 57,000 ஸ்ட்ராடலின் அடிப்படையில் தான் ரன் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். ஸோ அந்த ஸ்ட்ராடலின் அடிப்படையில் இருக்கும்போது இவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுடைய மந்த்லி கிளாஸஸில் பேங்க் நிஃப்டிக்குன்னு ஒரு சில பர்சன்டேஜஸ்க்கான விஷயம்லாம் இருக்குது. பர்சன்டேஜ் அடிப்படையில் ஒரு சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது 11 13 இங்கே புட் சைடு கொஞ்சம் ஹையராக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நாளைக்கு புட் சைடு ஹையராக இருந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே நின்றால், நிஃப்டியும் எஸ்டர்டே லோவுக்கு கீழே நின்றால் ஸோ ஒரு நல்ல ரேலி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட் வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.